59 வகையான சைனா சேர்ந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம சேனலே வந்து ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் என்ன ஆப்ஸ் அல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத வந்து ஒன்றெல்லாம் சொல்லிட்டு வரும். ஸோ அந்த வரிசையில் வந்து CamScanner அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறைய பேர் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதில் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. JPEG எக்ஸ்போர்ட் பண்ணலாம், PDF வந்து ஜாயின் பண்ணலாம். இது போக நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த CamScannerல இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆப் வந்து சைனா ஆப் அப்படிங்கிறத பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த CamScannerக்கு பதிலாக இருக்கக்கூடிய அல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். CamScannerக்கு பதிலாக இருக்கக்கூடிய ரெண்டு விதமான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மொதல் அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லென்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே முதல்ல வந்து ஓப்பன் பண்ணும்போது பெர்மிஷன்ஸ் கேட்கும். பெர்மிஷன்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பாட்டம் சைடில் ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இப்போ டேப் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ பாட்டம் சைடில் பார்த்துட்டிங்கன்னா மெனுஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணலாம். அது போக வந்து உங்கள் கேலரிலேருந்து டேரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி என்னோட டாக்குமெண்ட்டை நான் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட கேமரா ஆப் மூலமாக சைடில் வந்து பார்டர்ஸ் தெரியும். அதாவது எவ்வளோக்குள்ள கிராப் ஏரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரஞ்சு கலர் பார்டர் தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான கரெக்டான பார்டர் கிடச்சதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பட்டன் அப்புங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் ஓகேன்னா அது கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். தப்பாக இருந்துச்சுன்னா கேன்சல் கொடுத்து திருப்பி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து டன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா ஆட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை பேஜ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியாக ஈஸியாக ஸ்கேன் பண்ண முடியும். அதுமாதிரி டாக்குமெண்ட்டுக்கு டாப் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், கலர்ஸ் மாற்றலாம், டெக்ஸ்ட் மாற்றலாம். இது போக ஸ்கிரிப்லிங் கூட பண்ணலாம். ஸோ இது மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மற்ற டாக்குமெண்ட்டை கீழே இருக்கிற ஆட் பேஜ் ஆப்ஷன் மூலமாக ஈஸியாக ஸ்கேன் பண்ண முடியும். இது மாதிரி சிம்பிளான பலவிதமான ஆப்ஷன்ஸோட இந்த ஆஃபீஸ் ஆப் வருது. ஸோ ரெண்டாவது அப்ளிகேஷனை பற்றி பார்க்கும்போது இது Adobe Scan அப்படிங்கிற ஆப். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட CamScanner மாதிரியே நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல லாகின் தான் கேட்கும். கூகுள் லாகின் இருக்குது, ஃபேஸ்புக் லாகின் இருக்குது. இது போக ஆப்பிள் ஐடி மூலமாக கூட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அடோபில் போய் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நான் இதில் ஃபேஸ்புக் ஐடியை வச்சு லாகின் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸை கிராண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேமரா ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேமரா ஆப்பில் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நிறைய விதமான ஃபார்மெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் ஐடி கார்டு இருக்குது. அது போக பல விதமான ஃபார்மெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபார்மெட்ஸை வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக கேமரா ஆப்ஷனில் காட்டிட்டீங்கன்னா போதும், டேரெக்டாக ஸ்கேன் பண்ண முடியும். இதில் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஆட்டோ மோட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட் கரெக்டான ஒரு இடத்துல வந்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோஸை மாற்றிடும். இது போக கேலரிலேருந்து கூட டேரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து எடுத்து நீங்கள் வந்து அப்லோடும் பண்ணலாம். அது போக பல விதமான டூல்ஸ் வந்து பாட்டம் சைடில் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப், அதாவது ஆஃபீஸ் ஆப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பேஜோட அலைன்மெண்ட்டை மாற்றணும், அதாவது பேஜ் நம்பர் வந்து மாற்றணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சைடு பார்த்து கொண்டு போனீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் பார்த்து ஆட்டோமேட்டிக்காகவே இது நவலும். ஸோ இது மூலமாக பேஜ் ஆர்டர் கூட ஈஸியாக இதில் மாற்றுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கிராப் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். இது மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இதிலே வந்து பல விதமான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிராப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸை ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இது வழக்கமாக நமக்கு ஆஃபீஸில் இருந்த மாதிரியே ஆப்ஷன்ஸ் தான். இது போக அடிஷனலாக கலர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டோட கலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிற முடியும். ஸோ இது நீங்கள் CamScannerல பார்த்த அதே ஃபீச்சர் தான். அது போக வந்து இதில் வந்து இரேசர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை க்ளீன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலர் கலரை க்ளீன் பண்ணுமா இல்லைனா டாக்குமெண்ட்டை க்ளீன் பண்ணுமா கேட்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் தேவையில்லாத விஷயத்தை இதே மாதிரி ஈஸியாக அழிக்கலாம். டாக்குமெண்ட்டில் உள்ள சென்டரில் உள்ள லைனை இப்போ நான் அழிக்கணும்னு நினச்சேன்னா டேரெக்டாக என்ன ஃபிங்கரை வச்சு டேரெக்டாக ஸ்வைப் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வந்து அழிஞ்சிடும். இதே மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் அழிக்கலாம். அது போக பர்டிகுலர் கலரில் உள்ள ஆப்ஜெக்ட் கூட நீங்கள் அழிக்கலாம். இப்போ கலர்ஃபுல் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த கலரில் தேவையில்லாத ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த கலரில் உள்ள டாக்குமெண்ட் வந்து கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம். இது போக பேஜ் சைஸை மாற்றுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அலைன்மெண்ட் ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பேஜ் வந்து இன்னொரு பேஜ் மாதிரி ஈக்குவலண்ட்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இதில் அடிஷனலாக ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதேமாதிரி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் க்ளவுட் ஸ்டோரேஜை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க.
டாக்குமெண்ட்டோட ஸ்கேனிங் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஷேர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதன் மூலமாக ஈஸியாக பிடிஎஃப் உங்கள் டிவைஸ்லேயோ இல்லைனா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மாதிரியோ இல்லைனா ஃபேஸ்புக் மாதிரியோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இடத்துல டேரெக்டாக ஷேர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ஈஸியாக ஸ்கேன் பண்ணலாம். மேனுவல் மோடு கூட இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக சைடில் வந்து பார்டர் செலக்ட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிச்சிக்கலாம். இதே மாதிரியான பலவிதமான ஆப்ஷன்ஸோட இந்த அடோப் ஸ்கேன் ஃபீச்சர் வருது. மேலும் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் தனித்தனியாக வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தா அதை ஒன்று போல் டெலீட் பண்ணலாம். அல்லது டேரெக்டாக நிறைய டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கும் இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சைட் பாரில் போயிட்டீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் எடிட் பண்ணுறது கூட இல்லை ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆஃப் பண்ணலாம், தீம்ஸ் மாற்றலாம். இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட்டோட ஆஃபீஸ் லென்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அடோப் ஸ்கேன் கூட கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த CamScannerக்கு பதிலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இந்த வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து CamScanner யூஸ் பண்ணுறாங்களோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் CamScanner யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக வந்து CamScannerக்கு பதிலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இப்போதைக்கு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.